பாருங்கன்னா HFல டீசல் டைப்ல ABS சமனுங்க. கிட்டத்தட்ட மாடு பாடி வெயிட் லைவ் வெயிட் 700 கேஜி வருங்க. இது ஒரு 30 லிட்டர்ஸ் மில்க் கெப்பாசிட்டி இருக்குதுங்க. நம்மள தேடி வந்தா ரேட்டு முக்கியங்க. முன்ன பாயிண்ட் வந்து ரேட்டு முக்கியங்க. ரெண்டாவது வந்து மில்க் கெப்பாசிட்டி முக்கியங்க. அதெல்லாம் நான் பார்த்து எடுத்து கொடுப்பேங்கண்ணா. மூணாவது வந்து மாட்டுல எந்த கோளாறு இல்லாம பார்த்து எடுத்து கொடுப்பேங்கண்ணா. வணக்கம். வணக்கம் சக்தி. இன்னைக்கு வந்து எந்த சந்தைக்கு வந்திருக்கோம்? இன்னைக்கு வந்து சிந்தாமணி மார்க்கெட்டுங்க. ரொம்ப நாள் ஆச்சு போல சிந்தாமணி சந்தைக்கு வந்து. ஆமா, ஒரு மாசம் ஆச்சுங்க. நமக்கு ஒரு 3 வாரம் உடம்பு சரியில்லாம போயிருச்சுங்க. ஓகே. அதனால வர முடியலைங்க. ரொம்ப லாங்கா இருக்கிறதுனால கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால அல்சர் ப்ராப்ளம்னால வர முடியலைங்க. ஓகே. இப்போ வந்து வந்தங்க ஒரு செலக்டிவா மாடு எடுக்க தான் வந்தங்க. எத்தனை மாடு எடுத்து இன்னைக்கு எடுக்க? இன்னைக்கு ஒரு 4 மாடு எடுத்துருக்குங்கண்ணா. ஓகே. மாடு எடுக்கிறது இருக்குதுங்க. இருந்தாலும் இவங்க கொஞ்சம் அவசரமா போறேன்னாங்க. இவங்க தருமபுரிக்கு போறேன்னாங்க. தருமபுரி கிருஷ்ணகிரி கஸ்டமருக்கு மட்டும் எடுத்திருக்கிறேன். உடுமலைப்பேட்டை வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒன்னும் எடுக்கலைங்க. செலக்டிவா ஒரு 4 மாடு எடுத்துருக்குது. அதை மட்டும் வீடியோ போடலாம். இப்ப நம்ம வந்து சிந்தாமணிக்கு நம்ம தமிழ்நாடு விட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். எதனால வந்திருக்கோம்? மில்க் கெப்பாசிட்டி தாங்க. ஒரு பெரிய மாடா கிடைக்கும். அது இல்லாம நம்ம எல்லா சந்தையிலும் எடுக்கலாங்க. இருந்தாலும் இங்க வந்தா ஒரு பெரிய மாடா கிடைக்கும். அது இல்லாம உங்களுக்கு நல்ல ஒரு ஹை மில்கா கிடைக்கும். நல்ல பிரீட்ல கிடைக்கும். அதனால இங்க நோக்கி வந்திருக்குங்க. ஓகே ஓகேண்ணா. இப்ப இந்த மாடு வந்து என்ன பல்லுல எடுத்திருக்கீங்க? இந்த மாடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6 பல்லுங்க. 6 பல்லுங்கன்னா மாடு 2வது லாக்டேஷனுங்க. மாடு பாருங்க கிட்டத்தட்ட ஏன் இந்த சந்தைக்கு வந்தேன்னு கேட்டா இந்த மாதிரி மாடு எடுக்க நான் வந்திருக்கேன். இங்க பாருங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 அடிக்கு மேல லென்த் இருக்குதுங்க. 7 அடி லென்த். மாடு நல்லா அகல கட்டு நல்லா மடி பாயிண்ட் பாருங்க. இந்த மடிக்கே கண்ணு போடாதுங்க. இன்னும் 15 நாள் டைம் இருக்குதுங்க. இது HFல டீசல் டைப்ல ABS செம்மனுங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா முதல் ஈத்து 2வது ஈத்துன்றீங்க. அப்ப 3வது ஈத்து 4வது ஈத்து மாடலாம் இல்லையே? இருக்குதுண்ணா. முதல் ஈத்து 2வது ஈத்து 3வது ஈத்து 4வது ஈத்து 5வது ஈத்து 6வது ஈத்து வரைக்கும் வருதுங்க. பல்லு சேர்ந்த மாடு சிறு பல்லு மாடு முதல் கொண்டு இங்க வருதுங்க. நாம ஏன் அவ்வளவு தொலைவு வரோம்னா கொஞ்சம் நல்ல மாடை எடுத்துட்டு போனா நல்லா இருக்கும். அதுக்குதான் இவ்வளவு தொலைவு நம்ம வரேங்க. அது இல்லாம உங்களுக்கு பல்லு சேர்ந்த மாடு இங்க வரது இல்லைன்னா வருதுங்க. அதுக்கு தான் வந்து விலைக்கு வருதுங்க. ஓகே ஓகே. நம்ம ஏன் இந்த மாதிரி மாடு செலக்ட் பண்றோம்னா உங்களுக்கு கொஞ்சம் கால்சியம் பிரச்சனை வராது. அதனால நம்ம உங்களுக்கு பார்த்தோன்னா இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேடாதவரை நம்ம தேடோட நிறுத்திக்கிறதுங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் தான் ரேருங்க. 100க்கு 90 மாடு ஃபர்ஸ்ட் செகண்ட் தான் எடுப்போம். இந்த 2வது ஈத்துனா என்ன பல்லு வரைக்கும்? 2வது ஈத்துனா உங்களுக்கு 4 பல்லுலயும் 2வது ஈத்து வருதுங்கண்ணா. 6 பல்லுலயும் வருதுங்க. மத்த கடை முளப்புலயும் 2வது ஈத்து வருதுங்க. சரி சரிண்ணா. இந்த சந்தையில வந்து எப்படின்னா மில்க் கெப்பாசிட்டி எவ்வளவு வந்து எவ்வளவு? இந்த சந்தையில மில்க் கெப்பாசிட்டி நாம எடுத்துட்டு போனது நாம இடத்தை வச்சே சொல்லுவோங்க. இது கிட்ட நிறைய வருஷமா எடுத்துட்டு இருக்கிறோம். நாம ஹையஸ்டா ஒரு 30 லிட்டர்ஸ் எதிர்பார்த்திருக்கீங்க. 30 லிட்டர்ஸ் எதிர்பார்த்திருக்கீங்க. அதுக்கு மேல நாம எடுத்துட்டு போனா கறக்கலைங்க. 20 லிட்டர்லாம் கம்பல்சரி கறந்துருதுங்க. இந்த சந்தையில வந்து அதுக்காக நம்ம அதிகமா வரோம். அதுக்காக தான் நம்ம வரோம். ஒரு ஹை மில்க்குக்காக வரேங்க. ஓகே ஓகேண்ணா. விலை எப்படின்னா அதிகமா இருக்கா எப்படின்னா? விலை வந்து நல்ல பொருள் நல்ல விலைங்க. அதுல ஒரு மாற்றம்லாம் இல்லைங்கண்ணா. விலை கம்மிலாம் அப்படிலாம் சொல்ல முடியாதுங்கண்ணா. நல்ல பொருள் நல்ல விலை விற்கிங்க. இங்க வந்தா நம்ம குடுக்கற காசுக்கு நல்ல பொருளை எடுத்துட்டு போலாங்க. ஒரு ஹை மில்க்ல எடுத்துட்டு போலாங்க. ஏன் அந்த மாதிரி சொல்றேன்னா ஒரு 10 லிட்டர் 15 லிட்டர் கறக்கிற மாடுக்கு நம்ம அந்த வேலை தான் செய்வோம். ஒரு 25 லிட்டர் 30 லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு நம்ம அந்த வேலை தான் செய்வோம். மாடு ஒண்ணுதாங்க. மில்கோடைய கெப்பாசிட்டி அதிகம் போறீங்க. அதுக்கு நம்ம சாணி தான் அள்ள போறோம். அதுக்கு தட்டு வெட்டி போறோம். அதுக்கு நம்ம தீனி போட போறோங்க. அதுக்கு ஆள் வச்சுதான் பராமரிக்க போறேங்க. இப்போ வந்து புதுசா வந்து மாடு எடுக்கிறாங்கன்னா இந்த சந்தையில செட் ஆகுமா எப்படின்னா? எடுக்கலாம், செட் ஆகலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கண்ணா. அதாவது நம்ம எப்படினாலும் புதுசா மாடு வச்சு இருக்கிறவங்களுக்கும் இது செட் ஆகும். 2வது வந்து நமக்கு வந்து ஒரு ஹை மில்க்ல போலனாலும் இங்க செட் பண்ணிக்கலாங்க. ஓகே ஓகேண்ணா. இப்ப வந்து ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா என்ன மில்க் கெப்பாசிட்டி இருந்து எடுப்போம் இந்த சந்தையில? இந்த சந்தையில பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் மில்க் கெப்பாசிட்டி ஒரு 20ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாங்கண்ணா. 20ல இருந்து எதிர்பார்க்கலாங்கண்ணா. 20ல இருந்து நம்ம ஒரு 30 லிட்டர்ஸ் வரைக்கும் இங்க வந்து எடுத்துட்டு போலாங்கண்ணா. ஓகே ஓகே. ஆனா இங்கேயும் நமக்கு ஒரு 15 லிட்டர் கறக்கிற மாடும் இருக்குதுங்க. 2 வேளையும் சேர்த்து 15 லிட்டர் கறக்கிற மாடு இருக்குதுங்க. 2 வேளையும் சேர்த்து 10 லிட்டர் கறக்கிற மாடு இருக்குதுங்க. நம்ம இங்க வந்து ஒரு மேக்சிமம் அவ்வளவு தொலைவு கிட்டத்தட்ட நம்ம இதுல இருந்து பாத்தீங்கன்னா 220 கிலோமீட்டர் வருங்க. அவ்வளவு தொலைவு இருந்து வரும். அவ்வளவு தொலைவு இருந்து வரது நம்ம ஒரு 30 லிட்டர்ஸ். இந்த டிரான்ஸ்போர்ட் எதனா ப்ராப்ளமா இல்ல கரெக்ட்டா வண்டி கிடைக்குமா? வண்டி நம்ம பாத்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணிக்கலாம்னா. எல்லா சைடு வண்டி இருக்குதுங்க. நம்ம வந்து ஒரு அதிகமான டிரான்ஸ்போர்ட் இருக்கிறதா இருந்தா ஒரு கால்சியம் அயானிக் ஜெல் வைக்கலாங்க. மாடு கொஞ்சம் ரெஸ்ட் விட்டு ஏத்தலாங்க. சரி சரி. ஒரு ரொம்ப லாங் டைம் டிராவலா இருந்தா நடுவுல இறக்கி அதுக்கு முறையா தண்ணி பில்லு கொடுத்து ஏத்தலாங்க. சரி சரிண்ணா. இப்போ வந்து ஸ்டார்டிங் இதுதான் விலை இருக்கு எப்படின்னா? இங்க ஸ்டார்டிங் நல்ல பொருளா இருந்தா ₹1 மேல வந்துருதுங்கண்ணா. ₹1 மேல மேல வந்துருது. இப்ப நம்ம வந்து நார்மலா ₹1 எடுக்கிறோம். சோ அது வந்து லாபம் எடுக்க முடியுமா? கண்டிப்பா லாபம் எடுக்கலாங்கண்ணா. இப்ப நம்ம ₹1 மாடு எடுக்கிறோம்னா ஒரு 30 லிட்டர்ஸ் கறக்குதுன்னா அந்த மாடை நீங்க ஒரு முதக்கண்ணுக்கு எடுத்துடலாங்க. 30 லிட்டர் 25 லிட்டர் கறக்குதானே பால் ரேட் வராதுன்றாங்களே. பால் ரேட் வரல நம்ம ₹30 போடுங்க. 30ல இருந்து உங்களுக்கு ஒரு 33 ரூபா 35 ரூபா போடுங்க.
அதுல உங்களுக்கு HFல ஒரு 6-7 டைப் இருக்குதுங்க. டீசல் டைப், ஃபயர் டைப், ஓரே டைப், டெர்மினேட்டர், ஜூபிட்டர், ABS செமன் இருக்குதுங்க. வித் இப்ப WS கரண்ட்ல இருக்குதுங்க. ஒவ்வொரு டைப்புக்கும் ஒவ்வொரு மாதிரி ரேட் ஃபேட் வருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபேட் அதிகமா இருக்கிற மாதிரி எடுக்கலாங்க. இப்போ ரேட் வரனா வேற ஏதாச்சும் ஜெர்சி மிக்ஸ் பண்ணலாமா எப்படின்னா? ஆனா இங்க உங்களுக்கு HFக்கு ஜெர்சிக்கும் பாருங்க, HF வந்து அதிக கறவை தன்மை கொண்டதுங்க. ஆனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேட் கம்மியா தான் வருங்க. இருந்தாலும் அதிக கறவை இருந்தா மட்டும் தான் நீங்க லாபத்தை நோக்கி கொண்டு போக முடியுங்க. அதே சிந்தி டைப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 லிட்டர் 4 லிட்டர் தான் கறக்கு. அதுக்கு 40 ரூபா 45 ரூபா விலை விற்கிங்க. ஆனா அது உங்களுக்கு வந்து லாபத்தை நோக்கி கொண்டு போக முடியாதுங்க. இது வந்து அதிக மில்க் கறக்குற எல்லாத்துக்குமே ஃபேட் கம்மியா தான் வரும். நான் வந்து உங்களுக்கு ஃபேட் கம்மியா தான் வரும். இருந்தாலும் இது அதிக மில்க் கெபாசிட்டினால இது நம்ம இப்படிதான் பண்ணி ஆகணும். ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அதிக பால் கறக்குது, ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரேட் வராது. அது எடுக்கமா ரேட் வராதுங்கண்ணா. இப்ப ஜெர்சிக்கு ஒரு ரேட் வருங்க, சிந்திக்கு ஒரு ரேட் வருங்க, HFக்கு ஒரு ரேட் வருங்க. இதெல்லாம் யாராலையும் மாற்ற முடியாதுங்க. நம்ம என்ன சொல்லலாம், ஒரு 10-20 மாடு இருந்தா அதுக்கு 4-5 ஒரு ஜெர்சி மாடு மிக்ஸ் பண்ணிக்கலாம், 2-3 சிந்தி மாடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுல மிக்ஸ் பண்ணி கலந்து ஊத்தலாங்க. தனி HF மாடா இருந்து ஊத்தினாலும் தப்பு இல்லைங்க. 1 ரூபா 2 ரூபா குறையதுனால அதிக மில்க் வரதுல உங்களுக்கு ஆவரேஜ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் மாடு எடுத்துட்டு போறாங்க, இங்க 20 லிட்டர் கறக்குது. நம்ம இடத்துல 20-25 கூட கறக்குது. இங்க ஒரு தீவனம் கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் வந்து அதே தீவனம் வந்து அங்க கொடுக்கறது இல்ல. ஆமாங்க. என்ன கொடுக்கலாம்னா எப்படி? ஆனா இங்க எதை கொடுத்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. ஒரு 4-5 வகையான தீவனம் தான் கொடுப்பாங்கண்ணா. ஏதோ ஒரு வகையான பில்லட்டு, அதுக்கப்புறம் பில்லட்டு ஒரு 2-3 பிராண்டு தான் இங்க இருக்குதுங்க. அது கொடுப்பாங்க. இங்க பொட்டு பூசா தருவாங்க, கோதுமை தவிடு கொடுப்பாங்க. அப்புறமேல வந்து கடல பொட்டு கொடுப்பாங்க. அப்புறமேல வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்காச்சோள மாவு, மக்காச்சோள அந்த மால்ட் கொடுப்பாங்க. அதாவது மக்காச்சோள மால்ட் அதை கொடுப்பாங்க. நீங்க அங்க போயிட்டு பில்லட்டு, கோதுமை பூசா, அப்புறம் வந்து அரிசி தவிடு, கடல பொட்டு கொடுத்துட்டு உங்க தீவனத்தை அடாப்ட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்திக்கலாங்க. போன உடனே சேர்த்தக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தி உங்க என்ன ஃபீடோ அதை மாத்திக்கலாங்க. இப்போ ஒரு 20 லிட்டர் கறக்குதுன்னா எத்தனை கிலோ கொடுக்கணும்? ஆனா மாடு மெயின்டெனன்ஸுக்கு ஒரு 2 கிலோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு லிட்டருக்கு ஒரு 400 கிராம் இல்லது 350 கிராம் கொடுக்கலாங்க. அதை நீங்க கால்குலேட் பண்ணி கொடுக்கலாங்க. சரி சரிண்ணா. இப்ப நம்ம வந்து எந்த ஊரு? நாம பார்த்தோன்னா காரியமங்கலத்தை தயார் பண்ணிட்டு இருக்குன்னா நம்ம ப்ராப்பரா அரூருங்க. இப்ப நம்ம எடுத்து நிக்கிறது சிந்தாமணி மார்க்கெட்டுங்க. இந்த மாடு பாருங்கன்னா HFல டீசல் டைப்ல ABS சமனுங்க. கிட்டத்தட்ட மாடு பாடி வெயிட் லைவ் வெயிட் 700 kg வருங்க. இது ஒரு 30 லிட்டர்ஸ் மில்க் கெபாசிட்டி இருக்குதுங்க. மூஞ்சி பாருங்க, நல்லா சிட்டி மூஞ்சி. எவ்வளவு வரைக்கும் எவ்வளவு கறக்குது? 30 லிட்டர்ஸ் கறக்கணும். 30 லிட்டர் கறக்குங்கண்ணா. அசால்ட்டா 30 லிட்டர் கறக்குனா எப்படி கறந்தாலும் 25 லிட்டர் விடாதுன்னா இது வந்து நம்ம செகண்ட் லாக்டேஷனுங்க. மடி பாயிண்ட் பாருங்க, இதுல இருந்து மடி இறங்குனுங்க. இப்படி ரெட்டை வடி மடியா இன்னும் மடி வைக்கீங்கண்ணா. இன்னும் 10-15 நாள் டைம் இருக்குது. நம்ம வந்து இல்லாத மாட்டுக்கு வந்து சொல்ல மாட்டேங்க, கறக்கிற மாட்டுக்கு தான் சொல்ல முடியுங்க. மடி பாயிண்ட் பாருங்க, இதுல இருந்து இறங்குது. நல்ல காம்பு பாருங்க, அடிக்கு ஒரு காம்பு, 1/2 அடிக்கு ஒரு காம்பு, நல்ல நீட்டு காம்பு. ஒண்ணு தப்பு இல்லைங்கண்ணா. இதெல்லாம் மில்க் கெபாசிட்டி உள்ள மாடு. இவ்வளவு பெரிய மாடு எடுத்துட்டு போறோம். வளர்க்க கொஞ்சம் ஈஸியா இருக்குமா கஷ்டமா இருக்குமா? ஆனா வளர்க்க தெரிஞ்சவங்களுக்கு தான் எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். வளர்க்க தெரியாதவங்களுக்கு நான் இந்த பெரிய மாடுல ரெஃபர் பண்றது இல்லைங்க. ஒரு மீடியமான மாடு வாங்கி ஒரு 20 லிட்டர்ஸ் முன்ன கரைங்க, அதுக்கப்புறம் நம்ம 30 லிட்டர்ஸ் நோக்கி போடணும்னு சொல்றதுங்க. இந்த மாதிரி மாடுலாம் எடுத்துட்டு போனா கால்சியம் எல்லாம் அவசியம் பாக்கணுங்க. அதெல்லாம் நான் பார்த்து மெயின் வாங்கிட்டு போன உடனே என்ன பண்ணணும்? ஆனா இது வாங்கிட்டு போன உடனே உங்களுக்கு வந்து டயர்னஸ்க்கு ஒரு வருங்கண்ணா. ஏன்னா லாங் டைம் டயர்னஸ்ங்களா, அதுக்கு வந்து நம்ம ஒரு போலஸ் கொடுக்கலாம், இல்ல டாக்டர் கூப்பிட்டு முறையா செக் பண்ணிக்கலாங்க. செக் பண்ணிக்கலாம், ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம்ன்றீங்க? ஆமா, செக் பண்ணிக்கலாம், ஒண்ணு தப்பு இல்லைங்கண்ணா. நாம செக் பண்ணிட்டு நல்லா தான் இருக்குண்ணா. நாமளும் ஓரளவுக்கு முடிஞ்சது நல்லதா பார்த்து தான் எடுத்து கொடுப்போம். ஏன்னா நமக்கு மெடிக்கல் லைன் ஓரளவுக்கு தெரியுங்க. நம்ம அனாபிளாஸ்மா, தைலாரிஸ், பேபி சோஸ், ENF அதெல்லாம் இருக்காம பார்த்து எடுத்து கொடுப்போம். நாம குட்டி மாடு அவ்வளவு எடுக்கிறது இல்லைங்க. அதனால அந்த செத்த பிரச்சனை வராதுங்க, நஞ்சு கொடி பிரச்சனை வராதுங்க. இருந்தாலும் நம்ம அதை முறையா பார்த்து எடுத்து கொடுப்போம். அப்படியே நம்ம குட்டி மாடு எடுத்தாலும் நஞ்சு கொடி போட்டுருக்குது இல்லைன்னு பார்த்து எடுத்து கொடுப்போம். நம்மளை தேடி வந்தா என்னென்ன பார்த்து எடுத்து? நம்மளை தேடி வந்தா ரேட்டு முக்கியங்க. முன்ன பாயிண்ட் வந்து ரேட்டு முக்கியங்க. ரெண்டாவது வந்து மில்க் கெபாசிட்டி முக்கியங்க. அதெல்லாம் நான் பார்த்து எடுத்து கொடுப்பேங்கண்ணா. மூணாவது வந்து மாட்டுல எந்த கோளாறு இல்லாம பார்த்து எடுத்து கொடுப்பேங்கண்ணா. ஒரு மாடு ஒரு நல்ல கூட்டு மாடு, ஒரு ஆரோக்கியமான மாடு நம்ம எதை வச்சு சொல்றோம்னா நல்ல கறவை தன்மை இருக்கணுங்க, ஒரு பாயிண்ட்டுங்க. ரெண்டாவது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கணுங்க, ரெண்டாவது பாயிண்ட்டுங்க. மூணாவது பாயிண்ட் வந்து நல்ல மாடு ஹைட் வெயிட் நல்ல பாடி வெயிட்ல இருங்க, அதாவது உடல் கட்டமைப்புல எந்த கோளாறு இருக்க கூடாதுங்க. அது மூணாவது பாயிண்ட்டுங்க. நாலாவது பாயிண்ட் வந்து நல்ல சினை பிடிக்கிற தன்மை இருக்கணுங்க, அதுவும் பார்த்து எடுத்து கொடுங்க. நல்ல சினை பிடிக்கிற தன்மை இருக்கணுங்க, அதுவும் பார்த்து எடுத்து கொடுங்க. அஞ்சாவது வந்து பருவத்துக்கு வரணுங்க, கண்ணு போட்டு பருவத்துக்கு. இது 5 இருந்தாதான் ஒரு குட் மாடுங்க. ஒரு நல்ல தரமான மாடுன்றது 5 குவாலிபிகேஷன் இருக்குனுங்க. இதுல எது ஒண்ணு மிஸ் ஆனாலும் நாம வந்து பண்ண வந்து நஷ்டத்தை நோக்கி கொண்டு போயிருவோங்க. அதனால இது எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகிற மாதிரி நான் எடுத்து கொடுப்பேன். நீங்க கேட்கலாம்,
நீங்க எப்படி சினைப்பிடிக்கிற தன்மையும் பருவத்துக்கு வருது உங்களால சொல்ல முடியுமா? ஏன்னா அந்த மாடு குவாலிட்டி வைஸ் டைப் வைஸ் நான் சொல்லி கொடுப்பேங்க. இந்த மாடு கண்டிப்பா வருங்க, ஒரு சில நீங்க எந்த மாதிரி பராமரிச்சா இந்த மாதிரி வருங்க, உங்க ஏரியாவுக்கு இந்த மாதிரி வருங்க, இந்த மாதிரி சினைக்க வரலன்னா இந்த மாதிரி ஃபீடு கொடுங்க, மெடிசன்ல இவ்வளவு இருக்குதுங்க, அந்த டைப் கொடுங்கன்னு சொல்லி கொடுப்பேன். ஓகே, அப்படியே வந்து உங்க போன் நம்பர் சொல்லுங்க. போன் நம்பர் வந்து 99 44 602 603ங்க. சரி சார். இப்ப நம்ம எடுத்துக்கிறது கர்நாடகா மாநில சிந்தாமணி மார்க்கெட்டுங்க. இந்த சந்தை வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்குதுங்க. மாடு ஒண்ணு தப்பு இல்லைங்கண்ணா, கொடுக்குற முதலீடுக்கு வந்து வீணாவாதுங்க.